இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாகவும் அதே நேரத்தில் நல்ல ருசியாக செய்யக்கூடிய ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். 1 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சு வேக வச்சு முக்கால் பதத்துக்கு கொஞ்சம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருவோம். இதை ப்ரானை பட்டரில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கு தேவையான காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பச்சை பட்டாணி, வெங்காயத்தால், கொத்தமல்லி இலை, அது மாதிரி முட்டை ஒரு 7 முட்டை எடுத்து வச்சுங்க. 5லேருந்து 7 முட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பட்டரில் நெய்யில் தான் தாளிக்கணும். மிளகுத்தூள், வேறு எந்த சாஸும் இதுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பொருட்கள்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் என்ன சமையல் பண்ண போகிறோமோ அந்த பேனில் நீங்கள் தேவையான அளவுக்கு நெய் விட்டுங்க. நெய் விட்டால் தான் இதில் வந்து நல்ல வாசனையாகவும் ருசியாக இருக்கும். ஸோ அதனால் இதில் நெய் தேவையான அளவுக்கு நம்ம விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மிலே வச்சு குக் பண்ணிட்டுருங்க. இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற, அதாவது பட்டரில் ப்ரான் 1 கிலோ அளவுக்கு ப்ரானில் கொஞ்சம் நம்ம மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதோட வாசனையும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃப்ரை பண்ண ப்ரானை நம்ம இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த கீலையே திரும்பவும் வதக்குங்க. இப்போ ஹோட்டலுக்கு அங்கேன்னு போனீங்கன்னா அந்த வெரைட்டியாக நமக்கு ஃப்ரைட் ரைஸ் கிடைச்சாலும் அதில் உள்ள அந்த சாஸ், அஜினமோட்டோ அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக சேர்க்கும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஸோ வீட்லேயும் வந்து நம்ம ஒரே மாதிரியான ஃப்ரைட் ரைஸ் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ சைட் பை சைட் நமக்கு சாதம் குக் ஆகிட்டு இருக்குது. இப்போது இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் துருவுன கேரட் இதில் சேர்க்குறோம். ஸோ 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோவுக்கு மேலே கேரட் போடுங்க. ஸோ இது துருவி வச்சிருக்கிற கேரட், அதுதான் நம்ம சின்னதாக பொடிசாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி துருவுனதை நெய்யில் போட்டு வதக்கும் போது இன்னுமே வந்து அது வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தால், அப்புறம் பச்சை பட்டாணி இந்த மாதிரி தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொத்தமல்லி இலை மட்டும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ மீதி இருக்கிற எல்லாமே காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடமிளகாய் வேணாலும் ஆப்ஷனலுக்கு சேர்த்துக்கலாம், அது விருப்பப்பட்டால், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 1 நீங்கள் ப்ரான் விட்டாலும் இன்னும் ருசியாக இருக்கும். இல்லைன்னா 3/4 கிலோ அளவுக்கு ப்ரான், அதே அளவுக்கு நம்ம கேரட் துருவுனது, 1/2 கப் பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. இதோட கொஞ்சம் இப்போ காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் மீதி இருக்கிற கேரட்டும், துருவின கேரட் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கோம். இதுக்கு மீதி இருக்கிற எல்லா கேரட்டையும் அடுத்த இதில் சேர்த்துடுங்க. கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த சாஸ் அதெல்லாம் சேர்த்தாதான் ருசி அப்படின்னு கிடையாது. ஸோ இதில் நம்ம இந்த நெய்யில் வதக்கும் போதே அதோட வாசனையும் மனமும் வந்து கொஞ்சம் நல்லாவே மாற்றமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சைட் பை சைட் நம்ம ரைஸையும் குக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நல்லா வேக வச்சு வடித்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு நல்லா ஆற விட்டுடுங்க. உதிரி உதிரியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ காய்கறி எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மிலே இருக்கட்டும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 7லேருந்து 10 முட்டை வரைக்கும் இதில் சேர்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே 1 by 1 நீங்கள் சேர்த்துருங்க. இதுக்கு காரத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது. நல்ல மைல்டாக இருக்கக்கூடிய மிளகுத்தூள், பிளாக் கலராக இருந்தாலும் சரி, ஒயிட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் மதியம் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூட நீங்கள் சிக்கன் 65, சிக்கன் மஞ்சூரியன் அல்லது ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இப்போ முட்டை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதோட மிளகுத்தூள் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வேறு எதுவும் இதில் தண்ணியோ அல்லது வேறு எதுவும் காரத்துக்கு
அல்லது அந்த புளிப்புக்கு அப்படி இப்படின்ட்டு நீங்கள் சாஸோ அல்லது வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதிலேயே நல்லா வதங்கினா போதும். இப்போ ஓரளவு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம ரைஸை உதிரியாக வடித்து வச்சுருக்க ரைஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷம் அடுப்பை சிம்மிலே வச்சு தம்மில் வச்சிட்டிங்கன்னா சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாகவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சாச்சு இந்த ஃப்ரைட் ரைஸ். இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காமிச்சது எங்கள் சாட்சி தான் செஞ்சு காமிச்சாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.